யோசிக்காம சொல்லி ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி என்ன காரணம்? ஏன்னு சொன்னா நாடு உளுந்திக்கிற சமயத்துல அந்த ஜனாதிபதி என்ற சீட் எம்டியா தான் இருந்துச்சு. அப்ப ஒருத்தரும் வரலையே அதை எடுத்து செய்யறதுக்கு. இப்ப நாடு ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு சொல்லி வராங்க. எத்தனையோ பெட்ரோல் போல் எத்தனையோ பேர் செத்தாங்க. மாவு தேயிலை மாவு அது ஒன்று இல்லாம இருந்துச்சு. இப்ப யாரும் இதை செய்ய முன்னுக்கு வரல. இப்ப எல்லாம் பேசுறாங்க மாலி மாவட்ட ஜாய அனுரட்ட ஜாய அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த டைம்ல யாரு வந்தா? யாருமே வரல. இப்ப நாங்க வாழ்ற இந்த நிம்மதியான வாழ்க்கை யாரால கிடைச்சிச்சு? அறிவிக்கிறவங்க யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க தானே. யோசிச்சுதான் நாங்க செய்யணும். சும்மா அந்த மனுஷர் சொல்றாங்க அவனோட வாய்ப்பேச்சால செய்யறாங்க, அதெல்லாம் வேலை இல்லை. அவரோட படிப்பால அவர் ஒரு விஷயத்த செஞ்சு தந்தார் தானே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ இயலுமான ஒரு நாடு உண்டு. அதைத்தான் நாங்க யோசிக்கணுமே தான் வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருக்கான அந்த ஆதரவு நிறைய இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. நாட்டினுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு கொடுமையான காலமா இருந்தது. 3 நாள் 4 நாள் பாதைகள்ல வாகனங்களோட பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்களோட மக்கள் கஷ்டப்பட்ட நேரத்துல அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியது. இப்ப வரைக்கும் அந்த நிலைமை இன்னும் நமக்கு திரும்ப வரல, அது இனியும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால இப்ப இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேல உள்ள நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு.